to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மதுரை மாநகராட்சி துணை மேயரின் வார்டில் 10 நாட்களுக்கும் மேலாக தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுபாஷ், மக்கள் எல்லாம் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, மேலும் இதனை சுத்தம் செய்வதற்காக அதிகாரிகள் யாரும் ஆய்வு செய்யறதுக்காக வரலையா? கண்டிப்பாக ராதா, மதுரை ஜெயஹிந்துபுரம் பகுதியை சேர்ந்த 80-81வது வார்டு பகுதியான துணை மேயருக்கு சொந்தமான அந்த 80வது வார்டு பகுதியில் கழிவு நீரானது கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தேங்கியுள்ளது. இதில்தான் அந்த மக்கள் பயணித்து தற்போது செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியாது. ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மதுரை ஜெயஹிந்துபுரம், நேதாஜி தெரு உள்ளிட்ட 80-81வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அந்த கழிவு நீரானது தேங்கியிருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதாகவும் இந்த குழந்தைகள், முதியோர்கள் இந்த வழியாகவே கடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் தற்போது இந்த பகுதி மக்கள் நம்மளிடையே இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். முதியோர் இருக்காங்க. இந்த பகுதியில் எவ்வளோ நாள் தண்ணி தேங்கி இருக்கு, அதனால் என்ன பிரச்சனை வந்தது? 10-11 நிற்கிது. ஆனால் செப்டாங்கி தண்ணி நிறைஞ்சு பூரா மக்கள் நடக்க முடியல. 100 வீடு இருக்குது. பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போக கஷ்டமாக இருக்குது. கடைகணிக்கு போக முடியல. ஒரே வாடகை வீட்டில் இருக்க முடியல. இது தயவு செய்து நீங்கள் சுத்தப்படுத்தி கொடுங்க. இது புகார் கொடுத்தீங்களா? நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, நடவடிக்கை நாங்கள் மேயர்ட்டு தான் சொன்னோம். அவர் 2 தடவை பார்த்தாரு. பார்த்து எங்கே அடப்பணும்னு அவர் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த மக்கள் சொல்கிறத நம்ம கேட்க முடியாது. 10 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் கழிவு நீரானது தேங்கியிருக்க சூழ்நிலையே இங்கே காணப்படுகிறது. தற்போது இந்த மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தற்போது சம்பவ இடத்திற்கு அந்த மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து வரப்பட்டு இந்த தண்ணீரானது தற்போது பாதி அளவிற்கு இந்த உறிஞ்சு எடுக்கும் பணியானது நடந்து முடிந்துவிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாநகராட்சியின் நகர பொறியாளர் தற்போது கோபால் என்பவர் சம்பவ இடத்திற்கு இந்த பணிகளை தற்போது நிவர்த்தி செய்து வருகிறார். இந்த கழிவு நீர் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தேங்கி இருப்பதால் இந்த கழிவு நீரினால் அந்த பகுதி மக்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் சமீபத்தில் தெரிவித்து வருகின்றனர். ராதா, கழிவுநீர் தேங்கி இருப்பதால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். பொதுவான நடவடிக்கை தற்பொழுது எடுக்கப்பட்டிருந்தாலும் கூடுதல் நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம். கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.